சிறுகதைக்க ஆசி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ருதியையும் ரவியையும் பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காங்க அண்ணாமலை. ஒரு கூட்டு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பேர் போடணும், எப்படி போடணும் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி இந்த கிரெடிட் எல்லாமே மீனாவுக்கு தான் போய் சேரிடும். நாங்கள் மீனா கிட்ட சஜஷன் கேட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து தனியாக வளர்ந்ததுனால என்னவோ எனக்கு இதை பற்றி எல்லாம் எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு மீனா மேலே நம்பிக்கை இருந்தது, அதனால நான் மீனா கிட்ட கேட்டேன். மீனா தான் எனக்கு இந்த விஷயத்தை எல்லாமே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மீனாவை பத்தி பயங்கரமா பொறுமையா பேசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மனோஜ் உங்களுக்கு கிஃப்டா என்ன கொடுக்கறது, என்னுடைய ஷோரூம்ல இருந்து என்னத்தை எடுத்து கொடுக்கறதுன்னு தெரியலையே நல்லா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்து அதுவும் ஷோரூம் இல்ல, அது எதா இருந்தாலும் அப்பதான் யோசிக்கணும், ஜஸ்ட் நீ அதுல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாய் அவ்வளவுதான் சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மனோஜ் ஒரு பக்கம் கோபப்படுறாங்க. இப்ப அந்த தாத்தாவுடைய பேரை முத்துவுக்கு கால் பண்ணி இங்க பார்ப்பா 2 பொண்ணோட போட்டோ அனுப்பியிருந்தா, ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி இருக்கு, அந்த பொண்ணு கிடையாது, தாலி இல்லாத பொண்ணு தான் போனை அங்க விட்டுட்டு போனதுன்னு சொன்னதும் உடனே வித்யா தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அப்படின்னா ரோகிணி தான் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செஞ்சிருக்கலன்னு சொல்லிட்டு மீனாவை கை காட்டுறாங்க. மீனாவும் அங்க வராங்க. மீனா அங்க வந்ததுமே இங்க பாரு இவ தான் பண்ணியிருக்கா, ரோகிணி கிட்ட இருந்து தான் இந்த போன் போயிருக்கா, வித்யா தான் இந்த போனை எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இது கேட்டதோ உடனே மீனா போயிட்டு நான் ரோகிணி கிட்ட இப்பவே கேட்க போறேன்றாங்க. இல்ல மீனா அவசரப்படாத, நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா, ரொம்பவே அமைதியானவ, உன்னை எல்லாரும் சீக்கிரம் ஏமாத்திடுவாங்க, அப்படியெல்லாம் நீ ஏமாறக்கூடாது, நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க என்னால என் தம்பியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச இவங்கள நான் சும்மா விட மாட்டேன்றாங்க. முதல்ல நான் வித்யா கிட்ட பேசுறேன், நான் எப்படி பேசுறேனோ பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அங்க போயிட்டு ரொம்பவே கோவமா இந்த போன் எப்படி வந்தது, இது என்னுடைய போன், இதுல வீடியோ தான் போயிருக்கு, எப்படி இது போச்சு, ரோகிணி சொல்லி தான் இதை பண்ணிய நல்லா சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய ஃபோன் தொலைஞ்சு போச்சு, செகண்ட் ஹேண்டாக 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், அந்த ஃபோன் காணும்னு சொல்லிட்டுலாம் எப்படி இல்லாமல் சமாளிக்கிறாங்க. உடனே முத்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவ போய் சொல்லி இப்படியெல்லாம் நீ சமாளிக்காத, நீ ரோகிணியை காப்பாற்ற தான் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வித்யாவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.